தென்மேற்கு பருவமழை காலத்தில் கன்னியாகுமரி உள்ளிட்ட பகுதிகளில் கடல் சீற்றம் ஏற்பட என்ன காரணம், அதை தடுக்க என்ன நடவடிக்கைகள் எடுக்கலாம் என்பது குறித்து நமது செய்தியாளர் நாகராஜிடம் கடல் இயற்கை விஞ்ஞானி லால்மோகன் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். தமிழகத்தின் கடலோர மாவட்டங்களுக்கு கூட இந்த கடல் பகுதிகளில் சில கிராமங்கள்ல இந்த கடல் சீற்றத்தினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அதிகமா இருக்கு. இதற்கு என்ன காரணம் சார்? இதுக்கு முக்கியமான காரணம் கடலில் உள்ள இயற்கையை நாம அழிச்சு விட்டோம். அதாவது பலவிதமான தூண்டில் வளைவுகள், அதுபோல கடல் மதில்கள், அதுபோல துறைமுகங்கள், இவையெல்லாம் வந்ததுனால கடலோரத்தில் உள்ள நீரோட்டமே கம்ப்ளீட்டா சேஞ்ச் ஆகி போச்சு. முன்னாடி இங்க குமரி மாவட்டத்தில் ரெண்டு விதமான மழைக்காலங்கள் இருக்குது. ஒன்று இது தென்மேற்கு மழைக்காலம் சொல்லுவாங்க, மற்றது வடகிழக்குன்னு சொல்லுவாங்க. இந்த ரெண்டு சமயத்திலையும் கடல் சீற்றம் இயற்கையாட்டே ரொம்ப குடலா இருக்கும். ஆனா இப்போ முன்னாடி இருந்ததை விட ரொம்ப குடலா இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, நம்ம உலகத்தில் உள்ள அந்த இது காலநிலை மாற்றம். அந்த காலநிலை மாற்றத்தினால கடல் முன்னாடி விட இப்போ கொஞ்சம் கூட உயர்ந்து காணப்படுது. வேற ஒரு காரணம் என்னன்னா, அந்த சுனாமிக்கு போறது இந்த கடல் முன்னாடி உள்ள அவ்வளவு ஆழம் இல்லை. ஏன்னா ரொம்ப ஆழத்துல உள்ள மணல எல்லாம் சுனாமி கீழே கொண்டு வந்துட்டு. வேற ஒரு முக்கியமான காரணம் என்ன, நாம ஒரு ஆராய்ச்சியுமே செய்யாம ஒரு சயின்டிபிக் அதாவது ஆராய்ச்சியான சயின்டிபிக் இன்வெஸ்டிகேஷனை செய்யாம நாம பல மாதிரியான மாற்றங்களும் கடற்கரையில் நம்ம கொண்டு வரோம். இதுதான் தூண்டில் விளைவுகள் போட்டதுனால மிகப்பெரிய அளவில் அது தடைபட்டிருக்கு அப்படிங்கிற சொல்றாங்களா? அது எப்படி ஏத்துக்கிட்டீங்க? அது உண்மைதான். தூண்டில் விளைவு போட்டா அது அந்த கடல் நீரோட்டத்தை அது தடுத்துருது. அதாவது ஒரு பக்கத்துல மண் அடையும், அதே சமயத்தில் மறுபக்கத்துல மண் அரிச்சிட்டே போகும். இந்த பாதகத்தினால கடற்கரைக்கு அந்த அமைப்பே மாறி போச்சுது. அதுதான் முக்கியமான காரணம். இவ்வளவு கொஞ்சம் காத்தடிச்சா கூட, கொஞ்சம் அலை வந்தா கூட அந்த அலை நாட்டுக்குள்ள பெரிய அழிவுகள் எல்லாம் செய்யுது. மக்கள் இதுல இருந்து பாதிப்புல இருந்து மீள்றதுக்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை மாவட்ட நிர்வாகமோ இல்ல அரசு எடுக்கும்னு நினைக்கிறீங்க? இதுல முக்கியமாட்டு நான் முன்னல்ல சொன்னது போல ஒரு ஆய்வுமே செய்யலை. அதாவது இந்தியாவில் பெரிய பெரிய ஆய்வுக்கூடங்கள் இருக்குது. கோவாவில் அது ஓஷியானிக் இன்ஸ்டிடியூட் இருக்குது, அதுபோல கல்கட்டாவில் இருக்குது, விசாகப்பட்டினத்தில் இருக்குது. ஆனா இவங்ககிட்ட நாம இதுவரை ஒரு ஒரு அபிஷியல், அதாவது அரசுகிட்ட இருந்து இந்த இன்ஸ்டிடியூட்ல நான் ஒண்ணுமே கேட்கல. அங்குள்ள விஞ்ஞானிகளையும் நாம ஒன்றும் கலந்தாய்வு செய்யல. இந்த விஞ்ஞானிகள் எல்லாம் கலந்தாய்வு செய்து எங்க எல்லாம் நமக்கு அந்த துண்டில் வச்சா பாதகம் இருக்காது, எங்க வச்சா பாதகம் இருக்கும், அதுபோல அந்த துறைமுகங்கள் வச்சா எப்படி பாதகம் இருக்கும், இதெல்லாம் சயின்டிபிக் இன்வெஸ்டிகேஷன் செய்து அதுக்கு பிறகுதான் நமக்கு இதை பற்றி நாம ஒரு தீர்மானம் செய்யணும். 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் இந்த மாற்றம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றாங்க, அது உண்மையா சார்? ஆமா, இப்போ 10 ஆண்டுகளுக்கு உள்ளதான் இந்த சுனாமி 2004 வந்தது. இப்போ ஏறக்குறைய 10 ஆண்டுகள் ஆகுது. இந்த டைம்ல தான், இந்த சமயத்துக்குள்ள நிறைய இந்த சேஞ்சஸ் இருக்குது.